வெயிட் இதை தெரியாமல் அட்மிஷன் போட போகாதீங்க. நீங்கள் ஒருவேளை உங்களோட ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட்டாக வந்து கிராஜுவேஷன் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட்டாக கிராஜுவேஷன் படிக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ஜினியரிங், மெடிக்கல், ஃபார்மசி, நர்சிங் எந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்தாலும் சரி உங்களுக்கு 0 டியூஷன் ஃபீ. எப்படின்னு தானே கேட்குறீங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டே டியூஷன் ஃபீஸை பே பண்ணிடுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், செல்ஃப் ஃபினான்சிங்கில் வந்து கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். நீங்கள் உங்களோட ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கணும். உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ், உங்களோட பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாருமே வந்து இதுக்கு முன்னாடி வந்து கிராஜுவேட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேமிலியில் பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இந்த ஸ்கீம் எடுத்திருந்தாங்கன்னா இது உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. நீங்கள் என்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 27,500 வரைக்கும் கவர்மெண்ட் வந்து இயர்லி வந்து பே பண்ணிடுவாங்க டியூஷன் ஃபீஸ். மெடிக்கல் படிக்கிறீங்க அப்படின்னா 1,25,000 வரைக்கும் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. அண்ட் இது எதுவுமே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்க்கு வராது, டைரெக்டாக வந்து காலேஜ்லேயே வந்து அவங்க பே பண்ணிடுவாங்க. ஒரு காலேஜ்லேயும் அந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்குன்னு வந்து ஃபிக்ஸ்டான வந்து ஃபீ வச்சுருப்பாங்க. அதை மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து பே பண்ணணும். அதை தாண்டி வேறு எதனா எக்ஸ்ட்ரா ஃபீஸ், இல்லை ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் இது எதுவுமே வந்து பே பண்ண மாட்டாங்க. இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா தாசில்தார்கிட்ட இருந்து வாங்கின ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வேணும், ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வேணும். நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் மூலமாக போனால் மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். சர்டிஃபிகேட்டையும் ஜாயிண்ட் டிக்ளரேஷனையும் நீங்கள் காலேஜ் அட்மிஷன் அப்போ சப்மிட் பண்ணணும். எது மூலமாக இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அப்ளை பண்ணணும், அப்புறம் என்னென்ன கோர்சஸ் இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், போய் பார்த்துக்கோங்க.